ஏனுகள எனக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாப்ல. என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கெடுத்தேன். இப்ப அவன் தரான்ல, என்ன செய்யறது? இப்ப இரு இன்னும் 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 முக்கியமான இதுக்கு போல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். இப்ப தமிழ்நாடு நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்ல. நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை. ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்குல 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்ப 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதுல என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களை விட்டுறோம். இப்ப எப்படி சீமான் சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1500 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500, 600 டிஎம்சியை சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன்? கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கை.